தவக்கால தியானத்தொடர் சிலுவை பயணம் நாள் 4. பகிர்வு. காகங்கள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. ஆனால் பகிர்வதற்கு தவறுவதும் இல்லை. அதையும் கூட கவனித்து பாருங்கள். லூக்கா 12:24. 5 அப்பம் 2 மீன் சொல்லும் செய்தி வெறும் அதிசயமல்ல, அனைவருக்கும் உணவு. மத்தேயு 14:20. திருச்சபைகளில் காணிக்கை பற்றி பேசும் அளவும் பகிர்தலை பற்றி பேசும் அளவும் இயேசுவைப் போல் இருப்பதே நல்லது. இயேசு காணிக்கையை விட பகிர்தலையே வலியுறுத்தினார் என்பதே உண்மை. பகிர்தல் 80%, காணிக்கை 20% பேசப்பட்டதாக ChatGPT தகவல் சொல்லுகிறது. உணவை வீணாக்காமல் குளிர்சாதன பெட்டியில் வைத்தாள் அறிவியல் மகள். மீந்ததை பகிர்ந்தாள் அறிவியல் எட்டா பட்டிக்காட்டு பாட்டி. ஒரு பென்சிலை எங்கே தொலைத்தாய் என்று அடித்தாள் அம்மா. வெறுங்கையாய் அருகில் இருந்தவனுக்கு கொடுத்ததை சொல்லத் தெரியாமல் அடி வாங்கியது இறையரசின் குழந்தை. கர்த்தர் 2 கையை படைத்தது, ஒன்றை வாங்குவதற்கும் இன்னொன்றை கொடுப்பதற்கும். நன்றி.